வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக மைத்திலி. சரண்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரி கண்காணிப்பு குழு இன்று கூடுகிறது. தமிழகத்திற்கு உரிய தண்ணீர் கிடைக்குமா? தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடைகிறது. இன்று அறநிலையத்துறை மீதான மானிய கோரிக்கை. அரசின் குறைகளை சரி செய்து கொள்ள சமூக வலைதளங்கள் உதவி. பேஸ்புக் நிறுவன கலந்துரையாடலில் பிரதமர் மோடி பேச்சு. தமிழக மீனவர்களின் படகுகள் மீது இலங்கை ரோந்து கப்பல் மோதல். கடலில் மூழ்கி மாயமான மீனவரை தேடச் சென்ற மீனவர்கள் விரட்டி அடிப்பு. காவிரி கண்காணிப்பு குழு கூட்டம் தில்லியில் இன்று கூடவுள்ள நிலையில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீர் கிடைக்க மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்திற்கு நீர் தர மறுக்கும் கர்நாடகத்தின் பிடிவாதத்தால் மேட்டூர் அணை நீர் இருப்பு குறைந்து வருகின்றது. குறுவை போன்றே சம்பா சாகுபடியும் பொய்த்துவிடுமோ என்று விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். இதனால் காவிரியில் நீர் திறக்க கோரி விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உபரி நீரை மட்டுமே திறந்துவிடும் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க தொடர்ந்து மறுத்து வருகின்றது. இதனால் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி நீர் திறக்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியது. இதனையடுத்தே மத்திய நீர்வளத்துறை செயலர் தலைமையில் காவிரி கண்காணிப்பு குழு இன்று கூடுகின்றது. இதில் தமிழகம், கர்நாடகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி மாநில தலைமை செயலர்கள் பங்கேற்கின்றனர். இதில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க உத்தரவிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடும் நிலையில் டிஎஸ்பி விஷ்ணு பிரியா தற்கொலை வழக்கு குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருநாள் விடுமுறைக்கு பின் தமிழக சட்டப்பேரவை மானிய கோரிக்கை கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு கேள்வி நேரத்துடன் தொடங்குகிறது. இந்து சமய அறநிலையத்துறை, சுற்றுச்சூழல் துறை மற்றும் வனத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறவுள்ளது. உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை அமைச்சர்கள் ஆர் காமராஜ், தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம், எம்.எஸ்.எம். ஆனந்தன் ஆகியோர் பதிலளிக்க உள்ளனர். டிஎஸ்பி விஷ்ணு பிரியா வழக்கு விவகாரத்தால் பேரவையில் இன்று கடுமையான விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கடந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசுகளின் குறைகளை சரி செய்து கொள்வதற்கு சமூக வலைதளங்கள் உதவியாக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி கலிபோர்னியா மாகாணத்தில் சிலிகான் வேலியின் மென்லோ பூங்காவில் அமைந்துள்ள பேஸ்புக் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அங்கு பேஸ்புக்கின் தலைமை செயல் அலுவலர் மார்க் ஜுகர்பெர்க்கை அவர் சந்தித்து உரையாடினார். பார்வையாளர்கள் சூழ்ந்திருக்க கேள்வி பதில் வடிவில் நடைபெற்ற இந்த உரையாடலில் பல கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளித்தார். பேஸ்புக் தலைமையகத்தில் பேஸ்புக்குடனும் மக்களுடனும் தொடர்பு கொள்ள வாய்ப்பு கிடைத்தமைக்கு மோடி மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டார். சுமார் 45 நிமிடங்கள் நடைபெற்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியில் முதலீட்டாளர்களின் சொர்க்க பூமியாக இந்தியா திகழ்வதாக மோடி தெரிவித்தார். சமூக வலைதளங்களின் முக்கியத்துவம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் மோடி மக்களுக்கு தொடர்பு ஏற்படுத்துவதற்கான பாலமாக சமூக வலைதளங்கள் இருப்பதாக தெரிவித்தார். சமூக வலைதளங்கள் மூலமாக அரசையும் பொருளாதாரத்தையும் சரியாக கையாள முடியும் என்று மோடி தெரிவித்தார். आज सोशल मीडिया की ताकत है कि किसी भी सरकार को वो गलत करता है तो रोकता है, गलत करने से डरता है और गलती सुधारने का अवसर पहले 5 साल में एक बार चुनाव के बाद होता था, आज हर 5 मिनट के बाद होता है. மோடியின் தொழில்நுட்ப ஆர்வத்தை புகழ்ந்துரைத்த மார்க் ஜுகர்பெர்க் அவரிடம் கேள்விகள் எழுப்பினார். மோடியின் டிஜிட்டல் இந்தியா மீதான ஈடுபாட்டை அவர் புகழ்ந்துரைத்தார். So I'm deeply appreciative of Prime Minister Modi's commitment to digital India, to make this enormous opportunity a reality for all Indians. And I'm personally also impressed by the example Prime Minister Modi has set of using the internet and social media to communicate directly with Indian citizens. தங்கள் தாயை பற்றி சொல்லுங்கள் என்ற ஜுகர்பெர்க்கின் கேள்விக்கு நம்முடைய அன்னையர்கள் தங்கள் வாழ்நாளை குழந்தைகளுக்காக தியாகம் செய்கிறார்கள் என்று மோடி தெரிவித்தார். தான் மிகவும் எளிய குடும்ப பின்னணியில் இருந்து வந்ததாக தெரிவித்த மோடி 90 வயதான தன்னுடைய அன்னை இந்த தள்ளாத வயதிலும் தன்னுடைய பணிகளை தானே கவனித்துக் கொள்வதாக தெரிவித்தார். தனது அன்னையை பற்றி குறிப்பிடும்போது மோடி உணர்ச்சி வசப்பட்டார்.
கூட்டத்தில் குழுமியிருந்தவர்களும் மோடியிடம் கேள்வி எழுப்பினர். இந்தியாவில் தயாரிப்பும் திட்டம் வெற்றியடையுமா என்று ஒரு பெண் எழுப்பிய கேள்விக்கு அந்த திட்டம் ஏற்கனவே பெரிய அளவில் வெற்றியடைந்து விட்டதாக மோடி தெரிவித்தார். மோடியின் பதில்களுக்கு கூட்டத்தினர் எழுந்து நின்று கைத்தட்டி தங்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர். கூட்டத்தின் முடிவில் ஃபேஸ்புக் தலைமையகத்தின் கருத்து எழுதும் சுவரில் சத்தியமேவ ஜெயத்தே என்றும் வந்தே மாதரம் என்று எழுதிய பிரதமர் மோடி அகிம்சையே முழுமையான தர்மம் என்று தனது கருத்தை எழுதி கையெழுத்திட்டார். பின்னர் கூகுள் தலைமையகத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடியுடன் கூகுள் தலைமை செயல் அலுவலர் சுந்தர் பிச்சை மற்றும் உயர் அலுவலர்கள் மோடியுடன் கைகுலுக்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிரதமர் மோடியை வரவேற்ற சுந்தர் பிச்சை கூகுள் அலுவலகத்தை அவருக்கு சுற்றி காண்பித்தார். இதைத் தொடர்ந்து சான்ஜோஸில் உள்ள சாப் மையத்தில் அமெரிக்க வாழ் இந்தியர்களை பிரதமர் மோடி சந்தித்தார். முன்னதாக சாப் மையத்திற்கு வந்த பிரதமர் மோடிக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்களில் முக்கிய பிரமுகர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். பின்னர் அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்களின் உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி பின்னர் அவர்கள் மத்தியில் உரையாற்றினார். வானியல் ஆய்வுக்கான ஆஸ்ட்ரோசாட் உள்பட 7 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C30 ராக்கெட் இன்று காலை 10 மணிக்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது. சூரிய குடும்பத்திற்கு அடுத்துள்ள பிற கோள்கள் மற்றும் எக்ஸ்ரே கதிர்களின் மூலத்தை அறிந்து கொள்ள இந்த செயற்கைக்கோள்கள் அனுப்பப்படுகிறது. ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவுவதற்கான இறுதிக்கட்ட பணியில் இஸ்ரோ அறிவியலாளர்கள் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றனர். சந்திராயன்-1 மங்கள்யான் விண்வெளி திட்டங்களின் வெற்றியை தொடர்ந்து முழுவதும் வானியல் ஆய்வுக்கான செயற்கைக்கோள்களை இஸ்ரோ முதலாக விண்ணில் செலுத்துவது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பாலத்தை மாவோயிஸ்டுகள் இடித்து தள்ளினர். மாநிலத்தின் பாலமு மாவட்டத்தில் கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலத்தை 30 பேர் கொண்ட மாவோயிஸ்ட் குழு பொக்லைன் எந்திரம் மூலம் இடித்து தள்ளியுள்ளது. இந்த பாலம் கட்டப்பட்டால் காவல்துறையினர் சுலபமாக அப்பகுதியில் நுழைந்து மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டையில் ஈடுபடக்கூடும் என்பதால் இந்த இடிப்பு நடவடிக்கை நடந்ததாக கூறப்படுகிறது. முதலில் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களை தாக்கி துரத்திய மாவோயிஸ்டுகள் ஒப்பந்ததாரரை சுட்டுவிடுவோம் என்று மிரட்டியதாக தெரிகிறது. இடிக்கப்பட்ட பாலம் தங்களுக்கு மிகவும் தேவையானது என்று கிராம மக்கள் தெரிவித்தனர். पुल बनना तो बहुत जरूरी है सर, इतना जरूरी है कि हम लोग के यहाँ ही पाई ही है। नदी नाला आ जाता है तो हम लोग उस पार टेका जाते हैं। इस पार के मजदूर अथी जितना जनता है सब इस पार टेका जाते हैं। மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளதை அடுத்து புனே திரைப்படக் கல்லூரி மாணவர்களின் 17 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. புனேவில் உள்ள அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி கல்லூரியின் தலைவராக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த தொலைக்காட்சி நடிகர் கஜேந்திர சவுகான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் நியமிக்கப்பட்டார். அவருடைய நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கல்லூரி மாணவர்கள் கடந்த 107 நாட்களாக வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 17 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்தனர். அதில் பல மாணவர்களின் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் மத்திய அரசின் தகவல் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகத்திடமிருந்து மாணவர்களுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புதல் தெரிவித்து மின்னஞ்சல் வந்ததை அடுத்து திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் தண்ணீர் அருந்தி தங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டனர். உலக சுற்றுலா நாளை முன்னிட்டு தாஜ்மஹாலில் குவிந்த பார்வையாளர்களுக்கு இலவச நுழைவுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி உலக சுற்றுலா நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு காதல் நினைவு சின்னமான உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலில் பார்வையாளர்கள் குவிந்தனர். உலக சுற்றுலா நாளை முன்னிட்டு இந்தியாவில் உள்ள பாரம்பரியம் மிக்க 200 சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க இலவச அனுமதியை இந்திய தொல்லியல் துறை அறிவித்திருந்தது. அதன்படி தாஜ்மஹாலை சுற்றி பார்க்கவும் இலவச அனுமதி வழங்கப்பட்டது. உலக சுற்றுலா நாளன்று தாஜ்மஹாலுக்கு வருகை தந்தது தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் படகு மீது இலங்கை கடற்படையினர் ரோந்து கப்பலால் மோதி தாக்குதல் நடத்தியதில் ஒரு படகு கடலில் மூழ்கியது. படகில் இருந்தவர்களில் 3 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் ஒரு மீனவர் மாயமானார். ராமேஸ்வரத்திலிருந்து 600க்கும் அதிகமான விசைப்படகுகளில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை விரட்டி அடித்ததுடன் மலைராஜன் என்பவரது படகு மீது ரோந்து கப்பலால் மோதியுள்ளனர். இதில் படகு கடலில் மூழ்கியது. கடலில் விழுந்து தத்தளித்த மீனவர்கள் அந்தோணி, ஜோசப், பாண்டி ஆகியோரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றனர். வில்வராஜ் என்ற மீனவர் மாயமானார்.
வந்து சொன்னார், இந்த மாதிரி போட்டு தாழ்ந்து போச்சு, உங்கள் ஆட்கள்லாம் 3 பேர் அங்கே ஏதோ ஒரு போட்டில் தீவில் இருக்கிறதா சொன்னோம்னு சொல்லி என்கிட்ட ஒரு தகவல் சொன்னார். அது தகவலை கேட்டுட்டு நம்ம விசாரித்து பறவைக்கையில் வந்து ஸ்லோன் பாட்டலில் கோஸ்ட் கார்டு கண்ட்ரோலில் 3 பேர் இருக்கிறதாகவும் ஒரு ஆள் மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க. அதனால் அரசு எங்களுக்கு இந்த மிஸ்ஸிங் ஆன வில்வராஜ் என்பவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு அந்த அரசு சார்பாக கேட்டுக்கிறேன். இலங்கை கடற்படை கடுமையான ஒரு ரைடு பண்ணி விரட்டி ஒரு படகுல முட்டி ஒரு படகு மல்ராஜுங்கிற ஒரு படகு அந்த இடத்துல மூழ்கி கடலுக்குள்ளே போயிடுச்சு. அந்த படகுல இருந்த 3 மீனவர்களை மட்டும் மீட்டு அங்கே கொண்டு போயிருக்கிறதா ஒரு செய்தி கிடைச்சிருக்குது. ஒரு மீனவர் வந்து என்ன ஆனாருங்கிறதே தெரியல. அதனால் மத்திய மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அந்த மீனவர்களை மீட்டு கொடுக்கணும். இதனிடையே மாயமான மீனவர் வில்வராஜை தேடுவதற்காக தமிழக மீன்வளத்துறை அனுமதியுடன் ராமேஸ்வரம் மீனவர்கள் குழு ஒன்று கடலுக்கு சென்றது. நெடுந்தீவு அருகே அவர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அனுமதி சீட்டை வாங்கி கடலில் வீசியதுடன் படகில் இருந்த வலைகளை எரித்து நாசமாக்கினர். பின்னர் மீனவர்களையும் தாக்கி விரட்டி அடித்தனர். இதனால் மீட்பு பணியை தொடர முடியாமல் மீனவர்கள் கரை திரும்பினர். 2 போட்டு தேடி போனோம். தேடி போன இடத்துல வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆர்டரோடு தான் போனோம். கவர்மெண்ட் ஆர்டர் போய் அங்கிட்டு போயினா நேர்காரங்களை பிடிச்சி அடித்து நாங்கள் கொடுத்த ஆர்டரை கூட காமிச்சதுக்கு அவங்க வந்து அதுக்கு எதுவும் நெருசாசனம் கொடுக்காம அந்த ஆர்டரை கீழே போட்டாங்க. அதோட அங்கே கொஞ்சம் போர்டு மடியில் எடுத்து தட்டி தண்ணியில் போட்டு விட்டு ஓடன்னு துரத்தி விட்டாங்க. அதோட நாங்கள் கரை வந்துட்டோம். தென் மாவட்டங்களின் பல பகுதிகளில் கனமழை, விவசாயிகள் மக்கள் மகிழ்ச்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முல்லை பெரியாறு அணைக்காக திமுக பாடுபடவில்லை என்று கூறப்படுவதை ஏற்க முடியாது என்று கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தேனி மாவட்டத்தில் நேற்று நமக்கு நாமே விடியல் மீட்பு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மு.க.ஸ்டாலின் லோயர் கேம்பில் உள்ள பென்னிகுக் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கிடைத்த வெற்றிக்கு எந்தவொரு தனிப்பட்ட கட்சியும் உரிமை கொண்டாட முடியாது என்றார். கம்பம் பகுதி விவசாயிகளின் உணர்வுபூர்வ போராட்டமே இதற்கு முழுமையான காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜவுளி தொழிலை காப்பாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோயம்புத்தூர் குடிசியா திடலில் கலாச்சாரத்தை காப்போம் என்னும் தலைப்பில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மாவட்ட மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு தலைமை தாங்கி பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலர் ER ஈஸ்வரன், ஜவுளித்துறையில் குஜராத், மகாராஷ்டிரம், ஆந்திரம் மாநிலங்களுடன் போட்டி போட முடியாத நிலையில் தமிழகம் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் கொங்கு நாட்டின் பாரம்பரிய தொழிலான மோட்டார் பம்ப் உற்பத்தி தொழிலும் அழிவை சந்தித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜவுளி தொழில் பல ஆயிரக்கணக்கான கோடிக்குள்ள தொழில் முடங்குகிறது என்று சொன்னால், வேறு தொழில்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை விட இருக்கின்ற தொழிலை காப்பாற்றுவது முக்கியம் என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நடிகர் சங்க தேர்தலுக்கு பின் நடிகர்களிடையே ஒற்றுமை இல்லாத நிலை உருவாகும் என நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வாக்குக்காக பணம் கொடுத்து வருவதாக தங்கள் மீது எதிர் அணியினர் குற்றம் சுமத்துவது கண்டனத்திற்கு உரியது என்றார். நடிகர் விஷால் மற்றும் SV சேகர் ஆகியோருக்கு உரிய விளக்கம் அளிக்க வலியுறுத்தி நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக கூறிய சரத்குமார், 10 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்காவிட்டால் வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அவங்க கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறது தெரியல. ஏன்னா அந்த மாதிரி பழக்கத்தை அவர் உண்டு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு பல தவறான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்பவர்கள் என்று மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா அனைத்து குற்றச்சாட்டு முன்னுக்கு பின் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பவர்கள் ஒற்றுமை வளர்க்க வேண்டும் நினைத்த நான் ஒற்றுமை குறைந்து கொண்டிருக்கிறது இன்னும் நான் சொல்றேன். பொட்டு சுரேஷ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அட்டாக் பாண்டியின் விசாரணை காவலை மேலும் 4 நாட்கள் நீடிக்க அனுமதி கோரி காவல்துறையினர் இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளனர். 4 நாள் விசாரணைக்கு பின்னர் அட்டாக் பாண்டியை நேற்று மாலை மதுரை விரைவு நீதிமன்ற நீதிபதி பாரதி ராஜா முன்பு காவல்துறையினர் நேர்நிறுத்தினர். அப்போது பொட்டு சுரேஷ் கொலைக்கு முன்பு திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அழகிரியின் மகன் துரை தயாநிதி ஆகியோருடனான அட்டாக் பாண்டியின் சென்னை சந்திப்பு பற்றி
விசாரணை நடத்த வேண்டி இருப்பதால் மேலும் 4 நாட்கள் காவல் கேட்டு காவல்துறையினர் மனு தாக்கல் செய்தனர். நேற்று விடுமுறை நாள் என்பதால் விசாரணை நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து பலத்த பாதுகாப்புடன் அட்டாக் பாண்டி பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர் விடுதியில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 11 பேர் காயமடைந்தனர். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் விடுதியில் கடந்த சில மாதங்களாக இருதரப்பினர் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. நேற்று நள்ளிரவு இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி மோதலாக வெடித்தது. இதில் ஒரு தரப்பைச் சேர்ந்த 11 மாணவர்கள் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மோதல் சம்பவத்தை அடுத்து சட்டக்கல்லூரி மாணவர் விடுதி முன்பு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக குழுவினரின் கருத்து கேட்பு கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. இதில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு, TKS இளங்கோவன், சுப்புலட்சுமி ஜெகதீசன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்தவர்களையும் சந்தித்து அவர்களின் கருத்துக்களையும் குழுவினர் கேட்டறிந்தனர். நுகர்வோர் நீதிமன்றங்கள் எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த எண்ணத்துடன் முழுமையாக செயல்படவில்லை என தமிழக நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் சு. கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தின் சார்பில் வெளியிடப்படும் நுகர்வோர் காவலன் மாத இதழின் வெள்ளி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தின் தலைவர் மயிலானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் முதன்மை செயலரும் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையருமான சு. கோபாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியின் போது பேசிய அவர், இணையம் மூலம் நடைபெறும் வணிகத்தில் நுகர்வோர்கள் ஏமாறம் இருக்க வேண்டும் என்று கூறினார். முன்னதாக கலப்பட பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியினை அவர் தொடங்கி வைத்தார். நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டெல்லாம் திருத்தம்லாம் கொண்டு வர போகிறாங்க. அதில் இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங்கு, டிவி விளம்பரத்து மூலம் ஏமாத்துறதுக்கெல்லாம் புதிய சட்டங்கள் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நேரடியாக ஏமாந்தா என்ன, அல்லது டிவியில் ஏமாந்தா என்ன, இன்டர்நெட்டில் ஏமாந்தா என்ன, ஏமாறாமல் இருக்கிறதுக்கு விழிப்புணர்வுக்கு தொடர்ந்து பல தரப்பட்ட சேனலில் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. வன உயிரின வார விழா கொண்டாட்டத்தையொட்டி கோயம்புத்தூரில் வன பாதுகாப்பு பற்றிய ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் திரளான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். வரும் 2ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை வன உயிரின வார விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி வனப்பகுதிகளை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள வனக்கல்லூரியில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் வனம் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு தொடர்பான கருத்துகள் அடங்கிய ஓவியங்களை வரைந்தனர். வெற்றி பெறும் மாணவர்களுக்கு வரும் 9ஆம் தேதி பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில மாதங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஈரோட்டில் சுமார் 4 மணி நேரம் மழை பெய்தது. இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமையன்று நள்ளிரவு நேரத்தில் சாரல் மழை பெய்த நிலையில் நேற்று இரவு சுமார் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. தொடரும் மழை காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் மழை நீர் வீணாகாமல் இருக்க நீர்நிலைகளை தூர்வார அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் நாகர்கோவில், வடசேரி, குலசேகரம் மற்றும் மார்த்தாண்டம் உட்பட பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசத் தொடங்கியது. குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருவதால் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல்லில் நேற்று மாலை பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த பலத்த மழையினால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அரியலூரில் நடைபெற்ற தூய லூர்து அன்னை ஆலய புனிதப்படுத்துதல் விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். அரியலூர் நகரில் கடந்த 1930ஆம் ஆண்டு மறைப்பணி தலமாக தொடங்கப்பட்டு 1944ஆம் ஆண்டு ஆலயமாக மாற்றம் பெற்றதுதான் லூர்து அன்னை ஆலயம்.
பழமை வாய்ந்த இவ்வாலயம் சிதிலமடைந்ததால் அரியலூர் நகர்வாழ் கிறிஸ்தவர்களால் புதிய ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. குடந்தை மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி புதிய ஆலயத்தை திறந்து வைத்து புனித நீர் தெளித்து முதல் திருப்பலி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். விழாவில் மறை மாவட்ட ஆயர்கள், பங்கு தந்தைகள் மற்றும் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். நமது நாட்டிற்கு வேண்டிய அருளாதாரம், பொருளாதாரம், நமது குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சி அனைத்தையும் மாதா கடவுளிடமிருந்து பெற்றுத்தந்து நம் அனைவரையும் வாழ்வாங்கு வாழ வைப்பாராக. கடலூரில் கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக செயல்பட்டு வந்த ஆங்கிலேயர் கால கட்டடம் கடலூர் மாவட்ட மக்களின் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று. அக்கட்டடம் தற்பொழுது 2 மாத காலமாக பயன்பாடு இல்லாமல் பாழடைந்து கிடக்கிறது. அதனை அருங்காட்சியகமாக மாற்ற வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கை பற்றி இன்றைய வேந்த சிறப்பு செய்தியில். கடலூரில் 1896ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட செங்கோட்டை கட்டடம் இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக செயல்பட்டு வந்தது. கடந்த 110 ஆண்டு காலமாக கடலூருக்கு பெருமை சேர்க்கும் வரலாற்று சின்னமாக அக்கட்டடம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகமானது இப்போது பராமரிப்பு இல்லாமல் சமுதாய விரோதிகள் அங்கு புகுந்து பல்வேறு குற்றச்செயல்களை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் தற்போது மாறிக்கொண்டு வருகிறது. இதை தடுக்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முறையான ஒரு நடவடிக்கை குழுவை அமைத்து கட்டிடத்தை பராமரித்து ஒரு மியூசியம் அல்லது ஒரு மாபெரும் புத்தக சாலையை உருவாக்க வேண்டுமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் செம்மண்டலம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்காக புதிய கட்டடம் கட்டப்பட்டு ஆட்சியர் அலுவலகம் அங்கு செயல்பட்டு வரும் நிலையில் 110 ஆண்டு கால ஆங்கிலேயர் கால கட்டடம் கேட்பாரற்று கிடக்கிறது. தற்போது தமிழக அரசு நடவடிக்கையால் புதிய மாவட்ட அலுவலகம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டு இருப்பதால் இந்த கட்டிடத்தில் சமூக விரோத செயல்கள் செயல்படும் என்கிற ஒரு ஐயமும் மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் அரசு அருங்காட்சியக நிலையமெல்லாம் இப்போ தற்போது தனியார் கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கட்டடத்தை மீண்டும் புதுப்பித்து அரசு அருங்காட்சியகம் நூலகங்கள்லாம் இங்கு கொண்டு வந்தால் மீண்டும் இது ஒரு பயன்பாட்டுக்கு வரக்கூடிய கட்டடமாக மாறும் என்பதையும் மக்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 மாதங்களுக்கும் மேல் சீரழிந்து கிடக்கும் அந்த கட்டடத்தில் மது அருந்துதல் உள்ளிட்ட சில சமூக விரோத செயல்களும் அரங்கேறத் தொடங்கியுள்ளது. இனியும் பராமரிக்காமல் விட்டால் இடிந்து விழுந்து விடுமோ என மக்கள் அச்சப்படும் நிலையில் அந்த கட்டடம் உள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு இந்த நாடோட தென்பகுதிக்கு ஒரு முக்கியமான ஒரு கேபிட்டலாகவே இருந்திருக்கு. இங்கே பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் கேபிட்டலாக இருந்திருக்காங்க. சண்டை வரும்போது தான் அதுக்கப்புறம் அந்த இதை சென்னையில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இந்த புனித ஜார்ஜ் கோட்டைக்கு இவங்க தலைமையகத்தை மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் தலைமையகமாக இருந்திருக்கு. நிறைய வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள் கடலூரில் இருக்குது. இந்த இடத்த எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க, இந்த வரலாற்று சிறப்புகள் என்ன இருக்குது, இந்த மாவட்டத்தோட முக்கியத்துவம் என்ன இருக்குன்ற விஷயங்களை உள்ள ஒரு புகைப்பட கண்காட்சி மாதிரி வச்சு எல்லாரும் பார்க்குற அளவு ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். கட்டடத்தின் வெளியே 18ஆம் நூற்றாண்டு காலத்தைச் சேர்ந்த அற்புதமான கற்சிலைகள், கருடன், நரசிம்மர் மற்றும் ஐம்பொன் சிலைகளும் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய கற்கால ஆயுதங்களும் பார்வையாளர்களின்றி கனத்த இருளில் மூழ்கி கிடக்கின்றன. இவற்றையெல்லாம் செங்கோட்டை கட்டடத்தின் உள்ளே வைத்து அதனை ஒரு அருங்காட்சியகமாக மாற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக கடலூரிலிருந்து தா. பிரேமானந்த். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி சென்னை FC அணி வீரர்கள் அறிமுகம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மால்டோவா நாட்டில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கானோர் அதிபருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சோவியத் ஒன்றியத்திலிருந்து பிரிந்த மால்டோவா நாட்டின் தற்போதைய அதிபர் ஃபிம்தி பதவி விலக வேண்டும், நாட்டில் சுதந்திரமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்பன உள்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்நாட்டில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன.
நிகழாண்டில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளை களைய வலியுறுத்தி சோசியலிஸ்ட் பார்ட்டி, ஆல் பார்ட்டி ஆகிய 2 ரஷ்ய ஆதரவு கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்தினர். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் பங்கேற்கும் சென்னையின் FC அணி வீரர்கள் அறிமுக விழா சென்னையில் நடைபெற்றது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்தாட்ட போட்டி வருகிற அக்டோபர் 3ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் தொடங்க இருக்கிறது. பல்வேறு நாட்டு வீரர்கள் பங்கேற்கும் 8 அணிகளுக்கு இடையேயான போட்டி நடைபெறவுள்ளது. நாளை பயிற்சி ஆட்டம் துவங்க உள்ள நிலையில் தோனியின் சென்னை FC அணியினர் நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு வந்தனர். செய்தியாளர்களுடன் பேசிய பயிற்சியாளர் மார்க்கோ மெடசி சென்னையைச் சேர்ந்த வீரர் தனபால் கணேஷ் பங்கேற்பதாக தெரிவித்ததுடன் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் கூறினார். Spero che abbiamo parlato tutti bene di lui, spero che rientri presto e che ci dia una mano a poter vincere. அரியலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் வேலூர் அணி வெற்றி பெற்றது. தமிழ்நாடு பளுதூக்கும் கழகம் மற்றும் அரியலூர் மாவட்ட பளுதூக்கும் கழகம் ஆகியவை இணைந்து 10வது மாநில அளவிலான போட்டிகளை நடத்தின. இதில் வேலூர், காஞ்சிபுரம் உள்பட 12 மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான வீரர்கள் கலந்து கொண்டனர். 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகளில் வேலூர் மாவட்ட வீரர்கள் தினேஷ் மற்றும் ஜெயஹரன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இங்கே வந்து 50 கிலோ கேஜி பாடி வெயிட்டில் 61 ஸ்நாட்சி 83 ஜெர்க் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துக்கிறேன் ஸ்டேட்டில். இன்னும் நிறைய போனோம், காமன்வெல்த்து ஒலிம்பிக்லாம் போகணுன்னு எனக்கு ஆசை. கோயம்புத்தூர் மாவட்டம் மசக்காலிபாளையத்தில் பிஜிஎன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாவட்ட அளவிலான புறா பந்தயம் நடைபெற்றது. 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சேலம், நாமக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த புறாக்கள் பங்கேற்றன. இரவு 8 மணிக்கு வீடு திரும்பும் புறாக்களே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்ற புறாக்களின் உரிமையாளர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டது. புறா கலைங்கிறது இப்போ வர வர அழிஞ்சு வந்துட்டு இருக்கு. இது அழியாமல் நல்லா வளரணுங்கிறதுக்கு வேண்டி நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தி வந்துட்டுருக்குது. எந்த புறா ரீடிங் அதிக டைம் பறக்குதோ அந்த புறாக்கு தான் பரிசு கொடுப்பாங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி கண்காணிப்பு குழு இன்று கூடுகிறது. தமிழகத்திற்கு உரிய தண்ணீர் கிடைக்குமா? தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடைகிறது. இன்று அறநிலையத்துறை மீதான மானிய கோரிக்கை. அரசின் குறைகளை சரி செய்து கொள்ள சமூக வலைதளங்கள் உதவி. ஃபேஸ்புக் நிறுவன கலந்துரையாடலில் பிரதமர் மோடி பேச்சு. தமிழக மீனவர்களின் படகுகள் மீது இலங்கை ரோந்து கப்பல் மோதல். கடலில் மூழ்கி மாயமான மீனவரை தேடி சென்ற மீனவர்கள் விரட்டியடிப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.